வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு செடியிலையும் எந்த அளவுக்கு களை செடி வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். மெயினாக எந்த ஒரு செடி வளர்த்தாலும் அதில் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நமக்கு நிறைய களை செடிகள்லாம் உருவாகும். அப்போ நம்ம அந்த களை செடிகள்லாம் அப்பப்போ நம்ம அதை எடுத்து விடணும். இல்லைன்னா அந்த செடி களை செடி நல்லா செழிப்பாக வளரும். நம்ம வளர்க்க வேண்டிய செடி கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணால் இது லெமன் கிராஸு. இந்த லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா இதில் புல் நிறைய வரும். இந்த புல் எப்படின்னா இந்த பட்டையாக இருக்குது பாருங்கள், இது லெமன் கிராஸு. இது புல் இருக்கிற இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாகவும் அதுவும் நடுவில் கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லெமன் கிராஸில் இருக்கிற அந்த மருத்துவ குணம் இதில் இருக்காது. இப்போ இதில் நிறைய புல் வளர்ந்துருச்சு. இப்போ இந்த புல்லெல்லாம் நம்ம எடுத்தால் தான் லெமன் கிராஸ் இன்னும் நல்லா வேகமாக வளரும். நான் கட் பண்ணதுக்கப்புறம் இது இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. இந்த லெமன் கிராஸோட பயன்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, சிட்ரஸோட வாசனையும் லெமனோட வாசனையும் இருக்கிறதுனால இதில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு சரியான தூக்கம் தேவை. அந்த சரியான தூக்கம் இருந்தால் தான் அவங்களோட மனது ஒருநிலைப்பட்டு அடுத்து நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த லெமன் கிராஸ் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும்போது இதை சும்மா நம்ம டீலையோ இல்லை வெறும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போதோ நமக்கு ஒரு சரியான தூக்கமோ ஒரு மனசு ஒருநிலைப்படுறதும் நம்மளால் உணர முடியும். எந்த ஒரு மூலிகையுமே நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கணும்னா அது மருத்துவரோட ஆலோசனைப்படியும் நம்மளோட உடல் நிலையை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாலே கூட போதும். நமக்கு உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு திறனும், அடுத்து நம்மளோட சரும பிரச்சனைகளுக்கும், நம்மளோட உறுப்புகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு மேம்படுறதுக்கும் இந்த லெமன் கிராஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெமன் கிராஸை நம்ம தேவைக்கு ஏற்ப அப்பப்போ கட் பண்ணி அதை பயன்படுத்தினோன்னா அதுக்கடுத்து அது திரும்ப அது துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த லெமன் கிராஸ் நம்ம ஒரே ஒரு கனவு மட்டும் எடுத்து வச்சாலே போதும், நிறைய பக்கத்தில் உருவாகி இந்த லெமன் கிராஸு அப்படியே புதர் போல் வளரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு இன்னொரு மூலிகை பேர் இருக்குது. அதாவது உடலையே தங்கமாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிருகராஜம், தேகராஜம்னு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. இதில் வெள்ளை கலரு, சிகப்பு கலரு, நீல கலரு பூக்கள்லாம் இருக்கும். இது மஞ்சள் கலரு. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அவ்வளவு மகத்துவம் வாய்ஞ்சது. இது நான் ஏற்கனவே 2-3 வாட்டி பறிச்சிட்டேன். இப்போ பார்த்தா நோய் வந்திருக்க மாதிரி இருக்குது. சரி, இதில் ஏதோ பூச்சி தாக்குதல் இருக்குது, நம்ம இதை வேரோடு எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஊனி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை தொட்டியை தட்டிட்டு உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டேன். இந்த வேரோடு இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்துட்டேன். இது குச்சி உடச்சி வச்சாலே மற்ற கரிசலாங்கண்ணி போலவே இந்த செடியும் நல்லா துளிர் விட்டு வளரக்கூடியது. இப்போ இந்த வேர் அழுகல் நோய் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு பார்த்தா இதில் ஒவ்வொன்றில் மாவு பூச்சியும் இருந்தது. அதே போல் சில இடத்துல வேரில் அழுகலும் இருந்தது, கருப்பு கலராக அழுகலும் இருந்தது, மாவு பூச்சியும் இருந்தது. சரி, இனிமேல் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரெல்லாம் சிலதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற வேரெல்லாம் மட்டும் அந்த குச்சியெல்லாம் மட்டும் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வேறு ஒரு தொட்டியில் நம்ம நடலாம் அப்படின்னு. இதுலேயே நடக்கூடாது. எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பயிர் பண்ண அதே செடியை இன்னொருக்கு அதே தொட்டியில் வைக்கக்கூடாது. ஆகையால் வேறு ஒரு செடி தான் அதில் வைக்கணும். இன்னும் வளப்படுத்துறதுக்கு நம்ம தொழு உரம், ஆட்டு உரம், உயிர் உரம், வேப்ப புண்ணாக்கு, இலுப்பு புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இது எல்லாமே நான் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஏற்கனவே லெமன் கிராஸு இருந்த அந்த இதில் இருந்த இதையும் அதுக்கு கொஞ்சம் தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு கீரை தொட்டி செடி இருந்தது, அதுலேயும் இருக்கிற செடியெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க மண்ணை கிளறி விட்டு அதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டு மீதி இருக்கிற மண் எல்லாத்துலேயும் நம்ம இப்போ கலந்து வச்சுருக்க இந்த உயிர் உரம் எல்லாத்தையும் நம்ம அதில் கலந்துட்டு திருப்பி நம்ம தொட்டியில் மண்ணெல்லாம் அள்ளி வைக்க போகிறோம். அள்ளி வச்சு அது ஒரு 2 நாளோ இல்லை 4 நாளோ அதே ஒரு இதில் இருந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதில் வேறு செடி வைக்கணும். இது வீட்டில் வாங்கின இஞ்சியில் முளை விட்டு இருந்தது. சரி, இதில் எப்படி செடி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேங்காய் நார் கழிவு போட்டு அது மூடி வச்சுருக்கேன். நம்ம ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு நமக்கு வளருது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நான் இஞ்சி வச்சதில்லை, இதுதான் முதல் முறை. அதனால் இதை ஒரு இதில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வேர் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு
மீதி இருக்கிறத நான் வந்து சூடோமோனாஸ் ட்ரைக்கோடெர்மா இந்த உயிர் உரம் நம்ம வீட்டில் இருக்குது. அதனால நான் வந்து அதை தண்ணியில் கலந்து அந்த குச்சியெல்லாம் வேர்க்குச்சி எல்லாத்தையும் நான் அதில் டிப் பண்ணி நல்லா மூழ்கி வச்சுருக்கேன். இதை ஒரு நாள் கழித்து நம்ம அதை தொட்டியில் வேறு ஒரு தொட்டியில் நடவு செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி புதினா நடவு பண்ணலான்ட்டு புதினா குச்சியவும் ஒரு டம்ளரில் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் செடி எந்த அளவுக்கு நமக்கு பெரிய தொட்டியில் வச்சதுக்கப்புறம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். நீட்டு கத்திரிக்காய். இந்த நீட்டு கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள் இது எவ்வளோ நீட்டு வந்திருக்குன்னு சொல்லி. இதில் மொத்தம் ஒரு 4 காய் தொங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது, பூவும் இருக்குது. நஞ்சில்லா காய்கறியும் ஆர்கானிக் முறையில் நமக்கு வேணும்னா மாடி தோட்டம் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அமைக்கலாம்.